நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கடவுளுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழப்போகிறது. ஒரே வருடத்தில் 3 முறை 3 ராசியை கடக்க போகும் குரு பகவான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 3 விஷயத்துல அதிரடியான திருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனலில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பேச்சினோட பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, புதிய பாதையில் உங்களுடைய பாதம் பதிக்கப்படும். ஆமாங்க, காத்திருந்தது வீண் போகவில்லை. கல்வி, காசு, கடவுள், இந்த 3ம் உங்கள் பக்கம் உங்க கைக்கு வந்து சேரப்போகிறது. ஸோ காரணம் குருவனுடைய பயிற்சி. இந்த குரு பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய மகர ராசிக்கு 5ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணிக்கு பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போறார். இது முதல் பயிற்சியாக இருக்குது. ஸோ மகரத்திற்கு 5ஆம் வீட்டை விட்டு விலகி 6ஆம் வீடான எங்க போறாரு அப்படின்னு கேட்டா மிதுனத்துக்கு போறார். சரிங்களா? அப்படி மிதுனத்திற்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் 19 வக்ரம் அடைந்து கடக ராசிக்கு போறாரு. ஸோ கடக ராசிக்கு போகக்கூடியவர் நவம்பர் 11ஆம் தேதி வரை அங்கேயே இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் மிதுன ராசிக்கு வர்றாரு. அப்போ இந்த 2025 ரிஷபராசி, மிதுன ராசி, கடக ராசி, இந்த 3 ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இதுல மிதுன ராசிக்கு முதல்ல பயிற்சி அடைஞ்சிட்டு கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் மிதுனத்துக்கு வந்து சேர்கிறார் இந்த குரு பகவான். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? முதல்ல இந்த ரிஷபராசி அப்படின்றது உங்களுடைய நட்சத்திராதிபதி சந்திரபகவான் உச்சமடையக்கூடிய வீடு. அடுத்து கடகராசின்றது உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திர பகவானுக்குரிய வீடு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் அந்த 2 வீட்டுக்கும் குருபகவான் வந்துட்டு போறாரு. என்ன பலனை கொடுப்பாரு இந்த குரு பகவான்? குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம். சந்திரனுக்கு குரு பகவான் எப்பொழுதுமே நட்பு கிரகம். குருனுடைய ஷீடன் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ முதல்ல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பிரிந்த காதல் ஒன்று சீர். காதல் வழியில நன்மைகள் நடக்கும். காதல் கல்யாணத்துல முடிய வாய்ப்புகள் உண்டு. விபரீத காதல் கண்டிப்பா திருமணத்துல தான் முடியும். அதே போல முக்கியமா நான் சொல்லக்கூடியது, பிள்ளைகள் வழியில் சில விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமை, ஒரு வேலை, ஒரு பணி அப்படின்றது முடிவடையும். பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்தது நடக்க போகுது. அதே போல ஹையர் ஸ்டடி, உயர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் கல்வின்னு நான் சொன்னேன். ஸோ உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம். ஸோ கல்வியின் அடிப்படையில் ஒரு கடன் இருக்குது, அல்லது படிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது படிப்புல எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, இப்படி கல்வியை அடிப்படையாக கொண்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ கல்விக்கு ஏற்பட்ட கடன் சரியாகும், குறையும், அந்த கடன் செட்டில் ஆகும். எடுக்க வேண்டிய மார்க் எடுத்து அந்த மார்க்கின் மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அரசாங்க தேர்வுக்கு எழுதுறீங்கன்னா தேவையான மார்க் வேணும் இல்லையா, அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு நீங்கள் உண்டு. அதே போல திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு, இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்தி ஊடகங்கள் அல்ல சினிமா போன்ற விஷயத்துல பிரபலம் அடையக்கூடிய சான்சஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்தே தீரும். சமூக வலைதளங்கள்ல, ஊடகங்கள்ல பிரபலமாகக்கூடிய சான்சஸ் உண்டு. அல்லது உங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதனால கௌரவமும் பெயர் புகழும் மேற்கொண்டு செல்வமும் நீங்கள் சேர்ப்பீர்கள். அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ இந்த குரு பகவான் மிதுனம் அப்படின்றது உங்களுக்கு வந்து 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு போறாரு இல்லையா? ஸோ அது புதனுக்குரிய ஒரு வீடாக இருக்குது. சரிங்களா? ஸோ புதன் யாருன்னு பார்த்தா சந்திரனுக்கு மகன் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? குருவுடைய வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு எப்படி இருக்குன்னா, வாக்கினால் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. வாய் வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். எழுத்து, அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், ஒப்பந்தம், ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி போடுறது போன்ற விஷயத்துல போட்டு மாட்டிக்காதீங்க. புதிய கடன் வாங்கும்போது கவனத்தோடு இருக்கணும். நீங்க கடன் கொடுத்தாலும் கவனத்தோடு இருக்கணும். ஆனா வேலை உறுதியான முறையில் கிடைக்கும். வேலையில ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும். அதனால தான் காசு கிடைக்கும். ஒரு காரியத்தை, ஒரு வேலையை
செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு கிடைக்க போகின்ற கமிஷன் பலன் இப்போ கிடைக்கும். ஏற்கனவே ஒரு காரியத்தை தொடங்கியிருப்பீங்க, அதுக்குள்ள செயல், அதுக்குள்ள முயற்சி, அதுக்குள்ள உழைப்பு ரொம்ப நாளாக போட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் அதுலேருந்து ரிட்டர்ன் பணம்ன்றது கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கமிஷன் அப்படின்றத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அல்லது வேலைக்கு இன்டர்வியூ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த இன்டர்வியூ மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது, இன்டர்வியூ மட்டும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, அதே இடத்தில் அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த வாக்கு விஷயத்தில், கொடுத்த வாக்கு விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை தேவையில்லாமல் வாடகை வார்த்தைகளை விட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஜாமீன் கேரண்டி எழுத்து போகிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த குரு பகவான் அக்டோபர் 19 கடகராசிக்கு போறார் இல்லையா, வக்ரம் அடைந்து போறார். நல்லா புரிஞ்சுங்க, வக்ர நிலையில தான் போறார் அந்த குரு பகவான். அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அது 7ஆம் வீட்டுல நடக்குது. அப்போ வாழ்க்கை துணை வழியில் அதிரடி மாற்றங்கள் உண்டு. நீங்க எதிர்பார்த்ததை உங்க வாழ்க்கை துணையிட்ட நீங்க சாதித்து கொள்ள முடியும். அது வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நண்பர்கள் உறவுகளையும் பொருந்தும். ஸோ அவங்க கிட்டையும் நீங்க எதிர்பார்த்ததை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதே போல புதிய ஒரு நண்பர், புதிய ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தோள் கொடுக்க ஒரு தோழன் மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு புதிய ஒரு கேரக்டர் உங்களுடைய லைஃப்ல இன்ட்ரோ கொடுக்கும். ஸோ அதனால உங்க வாழ்க்கை வேறு வழியில் திசை திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. திடீர்னு வெளிநாடு யோகம், வேற மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகம், அல்லது சில பேர்த்துக்கு ஏற்கனவே நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க, திடீர்னு எதிர்பாராதமா பூர்வீகத்துக்கு வர்றது, சொந்த பந்தத்துக்கு சொந்த ஊர்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தம் இருக்கின்ற இடத்தை விட்டு வெகு தொலைவில் மாற்றங்கள் ஏற்படும். விபரீத மாற்றம், அந்த இட மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் திடீர் கல்யாணம், திடீர் திருமணம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. திடீர்னு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை திடீர்னு ஒரு வீடு இடம் மாறுறது, வீடை மாத்துறது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு. அந்த குரு பகவான் தங்கத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம். அதனால தங்கம் கொடுக்கல் வாங்கல் அல்லது அடமானத்துக்கு போன தங்க நகை மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் நவம்பர் 11 அந்த குருவான் பயிற்சியடைஞ்சு மிதுன ராசிக்கு மீண்டும் போயிடுறார், பின்னோக்கி நகர்ந்து போயிடுறாரு. ஸோ இந்த வருடம் முடியும் வரைக்கும் அவர் மிதுன ராசியில் மீண்டும் இருக்க போகிறார். அதனால இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குருனுடைய திருவருள் கிடைப்பதற்கு கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அந்த கடவுளின் கடைக்கன் பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டதுன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த குருவானுடைய பயிற்சி என்பது மகர ராசிக்கு 5, 6, 7 இந்த 3 வீட்டுக்குள்ளேயே நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் பிள்ளைகள் காதல் வழியில் நன்மையும், இன்னொரு பக்கம் வேலை எதிர்பார்த்த இடத்துல கடனும், இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணை உறவுகள் நண்பர்கள் ரீதியாக நன்மையும் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கின்ற பொழுது அந்த கடவுள் உங்களுக்கு வேண்டுதல், பிரார்த்தனை, பரிகாரம் இதை செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை கொடுத்து விடுகிறார். ஸோ அதுவும் கிடைக்க போகுது. ஸோ கடவுளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், இஷ்ட தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், இல்லை குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஆன்மீகம் அல்லது புனித யாத்திரை, தெய்வ வழிபாடுகளில் அல்லது தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தலையிடுவீர்கள், சம்பந்தப்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நடக்க வேண்டிய பல காரியம் நடக்கும், கிடைக்கும். அதுல ஆதாயமும் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் பழைய வேண்டியது இருந்தால் அதை பூர்த்தி பண்ணிருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பலனதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உடனே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.